ஹாய் குடீஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற குறள் கடவுள் வாழ்த்தில் குறள் 7. தனக்குவமை இல்லாதான் தாள் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. பொருள்: தனக்கு நிகர் இல்லாத கடவுளின் திருவடிகளை பற்றினாலே ஒழிய இந்த உலகத்தில் கவலை இல்லாமல் வாழவே முடியாது. இறைவனின் திருவடிகளை பற்றியவருக்கு கவலை எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது தான் இதோட பொருள். இந்த குறளுடைய விளக்கத்தை நம்ம ஒரு குட்டி கதை மூலமாக பார்க்கலாம் வாங்க. மகிழோட வண்டி காணா போயிருது. ரொம்ப கவலையோடு இருக்கான். அவங்க அம்மா அப்பா எவ்வளவோ தேத்தி பார்க்குறாங்க, ஆனால் தேத்தவே முடியல. கவலையோடயே இருக்கான். யார் கூடயும் பேசுறதில்ல, சரியாக சாப்பிட்றதில்ல. எப்போ பார்த்தாலும் கவலையாக அமைதியாக ஒரு ஓரத்தில் போய் உக்காந்துக்கிறான். மறுநாள் காலையில் எந்திரிச்சு கிளம்பி அவங்க அம்மா அப்பா கிட்ட நான் இப்படி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறான். அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் கொஞ்சம் நேரம் காத்துருங்க அப்படின்னு சொல்லி வெளியே இருக்கிற ஸ்டோன் பெஞ்சில் மகிழ் காத்துட்ருக்கான். அப்போது ஒரு வயசான முதியவர் வந்துட்டு மகிழ் பக்கத்தில் உட்கார்றாரு. மகிழ் ரொம்ப கவலையோடு இருக்கிறனால திரும்பி கூட பார்க்கல. ஆனால் அந்த முதியவர் மகிழ் கிட்ட இந்த போலீஸை உனக்கு தெரியுமாப்பா, உதவி செய்வாரா அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. மகிழ் முதியவரை பார்த்து என்ன விஷயமா போலீஸை பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, முதியோர் ஊதிய விண்ணப்பம் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்து 1 மாதம் ஆயிடுச்சு, எந்த பதிலையும் காணும். நானும் தினமும் அலைஞ்சு பார்த்துட்டேன், முடியலை அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் தானே போகணும், ஏன் இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கீங்க அப்படின்னு மகிழ் கேட்குறான். அதுக்கு அந்த முதியவர் சொல்கிறாரு, அங்கே தான் போனேன், அங்கே இருக்கிறவங்க இன்னொருத்தவரை கை காட்டுறாங்க, அந்த ஆள் இப்படியே நான் 10 பேரை நான் பார்த்துட்டேன், என்னோடய மாத சம்பளமும் கரைஞ்சி போச்சு, ஆனால் எந்த பதிலுமே எனக்கு கிடைக்கல. கடைசியாக இந்த போலீஸை பார்த்தா வேலையாகும் நம்பி நான் இன்றைக்கி இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அந்த முதியவர் சொல்கிறாரு. நீங்கள் நேரடியாக கலெக்டரை பார்த்தா மட்டும்தான் இதுக்கான தீர்வு கிடைக்கும், இல்லைன்னா இப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்னு மகிழ் சொல்கிறான். என்னப்பா பேசுகிற, நம்மலாம் ஒரு சாதாரண ஆள், நம்ம எப்படி கலெக்டரை போய் சந்திக்க முடியும் அப்படின்னு கேட்குறாரு. நான் உங்களை கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மகிழ் அந்த முதியவரை கூட்டிகிட்டு போகிறான். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே பெரிய கூட்டமே இருந்தது. சுமார் ஒரு 100 பேர் நின்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கலெக்டரை பார்க்குறதுக்கான நேரம் 3 முதல் 4 மணி வரை. ஆனால் கலெக்டர் அலுவலகத்துக்கு வந்ததே 4:30 மணிக்கு தான். இன்றைக்கி கலெக்டரை பார்க்க முடியாது அப்படின்னு அதில் பாதிக்கும் மேற்பட்டவர் கிளம்பி போயிடுறாங்க. ஒரு 10 பேர் மட்டும் பொறுமையாக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு ஆள் தான் நம்மளுடைய மகிழும் அந்த முதியவரும். ஒரு 5 மணிக்கு கலெக்டர் மணி அடித்து பியூனை உள்ளே கூப்பிடுறாரு. பியூனுக்கு பின்னாடியே மகிழும் உள்ளே நுழைஞ்சிட்றான். கலெக்டர் ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கார். என்ன வேணும் அப்படின்னு மகிழை பார்த்து கேட்குறாரு. சார், பார்வையாளர் நேரத்தப்போ உங்களை பார்க்குறதுக்காக சுமார் 100 பேர் காத்துக்கிட்டு இருந்தோம். நிறையா பேர் வீட்டுக்கு திரும்ப போயிட்டாங்க, நாங்கள் ஒரு 10 பேர் மட்டும் இருக்கோம், தயவு செஞ்சு உங்களை சந்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு மகிழ் கேட்குறான். திரும்பி பார்த்த பியூனு அதெல்லாம் பார்க்க முடியாது, யாரை கேட்டு உள்ளே வந்த, வெளியே போ அப்படின்னு மிரட்டுறாரு. கலெக்டர் உடனே நிப்பாட்டு, என்னப்பா வேணும், எனக்கு ஒரு 5 நிமிஷம் டைம் கொடு, நான் ஒவ்வொருத்தராக உள்ளே கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னது மாதிரியே கொஞ்சம் நேரம் கழித்து ஒவ்வொருத்தராக உள்ளே வர சொல்கிறாங்க. அடுத்ததாக முதியவரும் மகிழும் உள்ளே போகிறாங்க. அந்த முதியவர் கலெக்டர்கிட்ட எல்லாத்தையுமே விவரமாக எடுத்து சொல்கிறாரு. உடனே கலெக்டர் பக்கத்தில் இருந்த அதிகாரிக்கிட்ட இது என்னன்னு பாருங்கள், நாளைக்கு இதை முடிச்சுடணும், எனக்கு ஞாபகப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அந்த முதியவரை பார்த்து நீங்கள் எல்லா விவரங்களுமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக 1 வாரத்தில் உங்களுடைய பென்ஷன் உங்களை வந்து சேரும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த பெரியவர் கலெக்டருக்கு நன்றி தெரிவிச்சுட்டு 2 பேரும் வெளியே கிளம்புறாங்க. அந்த பெரியவர் மகிழுக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறாரு. சந்தோஷமாக அந்த பெரியவர் அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. ஆனால் மகிழ் பழைய மாதிரி கவலையோடையே தன்னோட வீட்டுக்கு கிளம்புறான். வீட்டுக்கு வந்ததுமே மகிழோட அப்பா மகிழ் கிட்ட என்ன கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மகிழ் சொல்கிறான், அன்றைக்கி நடந்த எல்லா விஷயங்களையுமே எடுத்து அவங்க அப்பா கிட்ட விவரமாக சொல்லிகிட்டு இருக்கான். அப்போ அவங்க அப்பா மகிழை பார்த்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் உன்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிறாரு. அதாவது அந்த முதியவரோட பிரச்சனையை மேலிடத்துக்கு கொண்டு போனால் சரியாயிரும்னு எப்படி உனக்கு தெரிஞ்சதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு 1000 பிரச்சனைகள் அடுத்தடுத்து வந்துகிட்டே தான் இருக்கும். அந்த பிரச்சனையே நினச்சி ஒரே இடத்துல உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை சரியே ஆகாது. அந்த பிரச்சனைகளை மேலிடமான கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அந்த பிரச்சனை அதுவாக சரியாயிரும் அப்படின்னு அவங்க அப்பா சொல்கிறாங்க. மகிழோட அப்பா சொன்னதை கேட்டதுமே மகிழுக்கு ரொம்ப அப்படியே மனசு லேசாயிடுது. அடுத்து அவனுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். 1 வாரத்திலே அவனுடைய பைக்கும் கிடச்சிருது. அதே நேரத்தில் அந்த பெரியவருக்கும் தன்னோட பென்ஷன் பணமும் கிடச்சிருது. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? திருவள்ளுவர் இந்த குறளில் சொன்ன மாதிரி நம்மளுமே நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே எந்த சூழ்நிலையாக இருந்தாலுமே கடவுளோட திருவடிகளை பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயுமே நமக்கு கவலைங்கிறது
இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த குறளில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். விருதை பொண்ணு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.